சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசின் பட்ஜெட்டில் ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், வருமான வரி சுமை குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 768 காலியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரம் பேர் எழுதுகின்றனர். TNPSC குரூப் 2 தேர்வுக்கு 7,90,000 பேர் விண்ணப்பம். 2,300 காலியிடங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் பயன்படுத்திய 3 செல்போன்கள் வெங்கத்தூர் கூவம் ஆற்றிலிருந்து மீட்பு. ஹரிதரனிடம் அருள் கொடுத்த எஞ்சிய 3 செல்போன்களை தேடும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான அஞ்சலையை புளியந்தோப்பு வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரித்த காவல்துறை. 5 செல்போன்கள், வங்கிக் கணக்கு ஆவணங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் உடல் சிறையில் அடைப்பு. விடுமுறை தினம் என்பதால் குற்றால அருவிகளில் அலைமோதும் கூட்டம். குற்றால மெயின் அருவியில் குளிக்க பெண்களுக்கு வரிசை. ஒரே நாளில் 7.6 அடி உயர்ந்து 68.91 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒரே வாரத்தில் அணையின் நீர்மட்டம் 26 அடி உயர்வு. திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் பக்தர்கள். தரிசனம் முடித்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்திலும் அலைமோதும் கூட்டம். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு மலை ஏற 3ஆம் நாளாக அனுமதி. காலை முதல் மலை ஏறும் பல்லாயிரம் பக்தர்கள். கேரளாவில் மீண்டும் பரவும் நிபா வைரஸ். மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவனுக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை. குரு பூர்ணிமாவை ஒட்டி ஹரித்வார் கங்கை நதியில் நீராடி வழிபாடு. வட மாநிலங்களில் பல ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம். ராஜஸ்தானின் ஆழ்வாரில் சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி நடைபெறும் நிலையில் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு இல்லை. சென்னைக்கு வேலை தேடி வந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்த லாரி ஓட்டுநர் கைது. கூடலூர் அருகே உள்ள புத்தூர் வயல் பகுதியில் விளைநிலத்தில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் ஒற்றை யானை. ஆற்றை கடந்து யானை சாலைக்கு வந்ததால் ஓட்டம் பிடித்த மக்கள். அம்மாவா 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக உதயநிதி, தங்கம் தென்னரசு உட்பட 5 பேர் கொண்ட திமுக ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து குழு பரிந்துரைக்கும் என அறிவிப்பு. கொடைக்கானலில் போதைப்பொருள் விநியோகம் செய்த புகாரில் தனியார் விடுதிகளுக்கு சீல். சென்னை, பெங்களூருவைச் சேர்ந்த 22 சுற்றுலா பயணிகளை கைது செய்து விசாரணை. கர்நாடகாவில் ஐடி ஊழியர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்த அரசு திட்டம். மனித தன்மையற்ற செயல் என ஐடி ஊழியர்கள் கூட்டமைப்பு எதிர்ப்பு. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 3 பேர் பலி.
டெல் அவீவ் நகரில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி என்றும் விளக்கம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் உள்ள கொசஸ்தலை கூவம் ஆற்றில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் 6 பேரின் செல்போன்களை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, இந்த வழக்கில் செல்போன்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? தேடக்கூடிய பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க? வணக்கம் ஸ்ரீராம். தமிழ்நாட்டையே கடந்த 5ஆம் தேதி உலுக்கிய ஒரு சம்பவம் என்று பார்த்தால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை என்பதுதான் ஒரு பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர்களை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அந்த நிலையில் இதுவரை 16 பேரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் உள்ள கொசஸ்தலை கூவாற்றில் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் தொடர்புடையாக இந்த செல்போன் உதிரி பாகங்கள் தேடும் பணியானது தற்போது 2வது நாளாக இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டது தமிழகத்தையே மட்டுமின்றி பெரிய அளவில் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே இருந்த நிலையில் தொடர்ச்சியாக அதனுடைய குற்றவாளிகளை கைது செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ச்சியாக 4 வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 2 பெண் தாதாக்கள் உட்பட இதுவரை 16 பேரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களுடைய விசாரணை என்பது மேலும் துரிதப்படுத்தி தற்போது விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நேற்றிலிருந்து இந்த வெங்கத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கொசஸ்தலை ஆற்றில் தற்போது இந்த மீட்பு படைக்குழு சார்பிலாக தற்போது இந்த செல்போன் உதிரி பாகங்கள் தேடும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மெரினா மீட்பு குழு நிலைய அலுவலர் பாலச்சந்திரன் தலைமையில் டைவிங் டீம் 15 பேர் மற்றும் திரூர் தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர் வில்சன் ராஜ்குமார் தலைமையில 10 பேர் என மொத்தமாக 25 பேர் தற்போது அந்த செல்போன் உதிரி பாகங்களை 2வது நாளாக தேடும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த உதிரி பாகங்கள் தேடும் பணியானது நேற்று 12:30 மணி வரை காலை நடைபெற்ற நிலையில் 8 உதிரி பாகங்களானது கண்டறியப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று காலை 6:30 மணியிலிருந்து மீண்டும் அந்த செல்போன் உதிரி பாகங்கள் தேடும் பணியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 25 வீரர்கள் தற்போது அந்த கொசஸ்தலை ஆற்றில் இறங்கி தற்போது அதை தேடும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நீரில் மூழ்கி உள்ளே தேடும் பணியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று மற்றும் 5 சிலிண்டர்கள் கொண்டு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கொண்டு அந்த தேடும் பணியானது நடைபெற்ற நிலையில் இன்று கூடுதலாக 2 சிலிண்டர்கள் என மொத்தமாக 7 சிலிண்டர்கள் கொண்டு தற்போது அந்த உதிரி பாகங்கள் தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கை பொறுத்தவரை ஒரு முக்கிய புள்ளியாக செயல்பட்டதாகவும் பண பரிவர்த்தனையில் அஞ்சலை என்பவர் மிகவும் ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக வழக்கறிஞர் அருளில் இருந்து ஹரிதரன் என்பவரிடம் இந்த செல்போன்களானது இந்த கொலை சம்பந்தப்பட்ட நிலையில் பயன்படுத்தப்பட்ட செல்போன்கள் 6 செல்போன்களானது கொடுக்கப்பட்டு அதை உடைத்து தூக்கி எறியுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஹரிதரன் என்பவர் தற்போது அந்த 6 செல்போன்களையும் இந்த கூவாற்றில் வீசியதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் அதை தொடர்ந்து இந்த தேடும் பணியானது நேற்றிலிருந்து இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக அவரை நேரில் அழைத்து வந்து எங்கிருந்து எப்படி தூக்கி வீசப்பட்டார் அந்த செல்போன்களானது தூக்கி வீசப்பட்டது என்பதை நேற்று கேட்டு அதன் பின்னர் அதன் அடிப்படையில் தற்போது அந்த படை வீரர்கள் என்பவர் தற்போது தேடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக நீரின் உள்ளே மூழ்கி கைகளால் ஏன்னா உள்ளே வந்துட்டு அதிக அளவில் அந்த சேரும் சகதியும் இருப்பதின் காரணமாக கைகளாலே அந்த வீரர்கள் தற்போது அந்த தேடும் பணியை ஈடுபட்டு வருகிறார்கள்.